இருக்கும். ஆனா அதை வந்து நீங்க பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் விட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம எவ்வளோக்கு தோல்வி அடைகிறோமோ அவ்வளோக்கு பெரிய வெற்றி வந்து வரும் உங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வந்து தோல்வி வந்திருக்கு. நானும் அதெல்லாம் கண்டுக்காம போனதுனால தான் இவ்வளோ வந்து நான் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிச்சு வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2012 தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து சான்ஸ் கிடைச்சது. ஆனால் ஜஸ்ட் பாஸ்போர்ட் இல்லாதனால என்னை அமுச்சு விடல. ஏன்னா அப்போ போயிருந்தேன்னா அப்பயே வந்து கோல்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். எனக்கு வந்து 2012 விளாண்டுதுன்னா வந்து 4வது ஒலிம்பிக்ஸு. நான் அப்போ நினைச்சேன் நம்ம வந்து கண்டினியூ வந்து இந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு, அதனால நம்ம வந்து சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வந்து ஒதுங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூவாக ஸ்போர்ட்ஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்ட்டிசிபேஷன் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து 3 ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது என்னைக்கு வந்து பயந்து போகாதீங்க. பயப்படாம நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கலந்துக்கிட்டமாவே நம்ம வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். நீங்க கண்டினியூ வந்து கலந்துக்கிட்டு பயப்படாம நீங்க வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க. நான் எப்படி இப்போ வந்து 3 ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கணும். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க நல்லா ட்ரைனிங் பண்ணி ஸ்டேட்டு இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் மெடல் அடிச்சுட்டு வந்து வாணி வித்யாலயா ஸ்கூலுக்கு வந்து பெருமை சேர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.